நீ கைலாசத்துக்கு போய் பாடா போ என்று நாரதர் விலகினார். நேர அசுர வல்லரக்கன் கைலாசத்தை விட்டு இறங்கினவன் மீண்டும் கைலாசத்தை நோக்கி விரைந்து வருகிறான். கைலாசத்துக்கு வரும்போதே கணக்கு போட்டான், பகவான் கொடுத்த வரம் மெய்யானால் நம்ம பகவான் தலையில போய் கைய வைக்க போறோம், பகவானை தலையிலே கை வைத்தோமானால் பகவான் எரிஞ்சு சாம்பலா போய் பகவானை எரித்து விட்டால் கைலாசத்தில் ஒரு பகவானே கிடையாது. நம்ம பகவானத்தான் எரித்தமான பகவான் தேவி பார்வதி நமக்கு மனைவியாய் பகவானை எரித்தவான் பகவான் தேவி பார்வதி நம்மளை பத்தா என்று வணங்கும் பாத பூஜை செய்வோம். நம்ம கடவுளை எரித்தோம் ஆதி வெள்ளி கைலாசத்து நம்ம பகவானாயிருக்கலாம். பார்வதியா வருவான் நம்ம பக்கத்தில் அத்தா அத்தா என்று சொல்லி ஆசையோட பேசுவாள். மூத்த மகன் பிள்ளை நம்மள அப்பா என்று சொல் அடிபணிந்து நிற்பான். இளைய மகன் வியாழ்முருகன் ஓடி வாடா குமரேசா என்று வியாழவன் அழைத்தோம். ஆறுமுக வேலவன் அள்ளி ஆறுமுக வேலவன் அப்பா என்று வருவான். அவனா அள்ளி எடுக்க அன்பு முத்தம் கொடுக்கலாம். இந்த ஆடி பார்வதி என்று இந்த ஆடி பார்வதி இளைய மகனை தூக்கி எரித்தவான் பாரவள்ளி கைலாசத்தி பகவானா இருக்க பரந்த உலகத்தையும் ஆள் தியாவாதி தியாவரல் திருப்பணிகள் செய்வார். கோடான கோடி கும்பிட்டு வணங்கும் எம்பெருமாள் வருவார். அத்தா என்று சொல் நம்ம அருகினில வருவான். இந்திரனும் வருவான். ஆவல் பணி செய்வான். இந்திராணி வரும் நமக்கு வெஞ்சாமரம் குண்டோதீர வருவான். கொடவிடித்து நாரதனும் வருவான். ராகவீனமிட்டு நந்தி தேவன் வரும். பாதி மத்தளத்தை தட்டும் செய்வரம்ப வருவாள். செய்வரம்ப வருவான். நமக்கு முன் திருநாடனம் வரம் கொடுத்த ஈசனே எரித்துவிட்டு பகவானுடைய தேவியான பார்வதி பராசக்தியை தான் மனைவியாக அடைய வேண்டும் என்று படுவாவி வல்லரக்க நினைக்கானே உருப்படுவான். ஐயா ஆதி பராசக்தி என்னும் அம்பிகை பார்வதி என்னும் அக்கினியை இவன் தீண்ட முடியுமா? தொட முடியுமா? தொட்டானா இவன் உயிரோட வாழ முடியுமா? உலக மாதாவாகிய ஜெகதீஸ்வரியை தான் மனைவியாக அடைய வேண்டும் நினைத்தானா இந்த வல்லரக்கன். இவன் உருப்படுவானா? கணக்கு போடாம பாருங்க. கடவுளை எரித்து விட்டு கடவுளின் தேவி பராசக்தியை தான் மனைவியா அடையணும். கைலாசத்தையும் கடவுளா இருக்கணும். எப்படி கணக்கு போடுறாம தீட்டிய மரத்திலே கூர்மை பார்த்தது போலும் வளத்தையிடா மார்பிலே பாய்ந்தது போலும் தனக்கு வரம் கொடுத்த ஈசனையை எரிக்க வேண்டும் என்று அசுரனான வல்லரக்கன் நேர கைலாசம் வந்தான். வலதுகையில் 3 விரலை எடுத்தான். முக்கண்ணன் சரசு நோய்க்கு குறி வைக்க போறான். முக்கண்ணனாகிய கடவுள் பார்த்தார். என்ன போன மச்சான் திரும்பி வந்தான். பூமணத்தோட வந்துட்டான். போன வாயி திரும்ப கைலாசத்துக்கு வாரான. எதுக்கு வாரான்? ஈசை யாரிட்டு பார்த்தார். வந்துட்டார ஈசன். ஈசனாகிய கடவுள் பார்த்தார். வரம் வாங்கிட்டு போன வல்லரக்கன் மீண்டும் வருகிறான். நாமளே நோக்கி பாக்குறான். போகும்போது அவன் முகம் ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. இப்ப விகார ரூபத்துல வாரான். அப்போ இவன் ஏதோ திட்டத்துலதான் வாரான். என்னதுக்கு வாரான்? நம்ம தலைய நோக்கிலாம் குறி வைக்கான். அப்படி என்றால் பகவானாகிய நம்மளை எரிக்கவே இவன் திட்டமிட்டு வருகிறான். பாதி கிட்ட வர்றதுக்குள்ள ஓடுனாத்தான் நம்ம பிழைத்தோம். ஓடுனாத்தான் பிழைத்தோம். இல்ல வல்லரக்கம் வரவான் நம்ம தலைய கையப்பா நம்ம எரிக்க என்று இறைவனாகி கடவுள் அரக்கன் தன் அருகே வருவதற்கு முன்னால அந்த அசுரனுக்கு பயந்து ஆண்டவனாகிய பகவான் ஈசன் கைலாசத்தை விட்டு ஓடுகின்றார். எப்படி ஓடினார்?
அரக்கனுக்கு தன் பயந்து ஆதிசீவம் ஆதிசீவம் ஓடும் போது அமரர்களும் ஐயா பரம் சிவம் அது என்ன அரங்கோலம் அதை சொல்ல நேரம் இல்ல அந்த வாரம் வல்ல இறக்க ஏ ஈசனே பகவானே இது என்ன அரங்கோலம் ஏ இதை சொல்ல நேரம் இல்ல இந்த வாரம் வல்ல இறக்க இந்த நோடு வரணுமானால் வாரும் கோமரர்களே இல்லையானால் கைலாசத்தில் இருந்திடுங்கோ என்று சொல்லிய அரக்கனுக்கு தான் பயந்து ஆதிசீவம் ஓடினார் வானவேர்கள் ஓடினார் மறையவேர்கள் ஓடினார் தானவேர்கள் ஓடினார் தவமுனிவர் ஓடினார் இறையவேனும் ஓடினார் மறையவேனும் முக்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷி ஓடினார் அவரவர் வாகனத்தில் அவரவர் ஓடினார் எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு பின்னாலே காலமாட்டு மீதிலேறி கடவுள் போக நேரத்தில் ஒட்டேக வாகனத்தில் தேவர்களும் பெரிச்சாளி மீதிலேறி பிள்ளையாரும் புள்ளிமயில் வாகனத்தில் சுப்பிரமணியம் ஐராவத யானை மேல தெய்வ இந்திரன் ஓடினான் அட்டுக்கிடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினான் அன்னபட்சி வாகனத்தில் அயன் பிரம்மா ஓடினார் எல்லோரும் ஓடினார் யமனும் கூட ஓடினார் பெருமக்கடா வாகனத்தில் யமதரும ஓடினார் பச்சை கிளி வாகனத்தில் மன்மதனும் காகத்தின் மீதிலேறி சனி பகவான் ஓடினான் கழுதை வாகனத்தில் மூத்தவேளும் ஆதிசிவம் முன்னோட அரக்கம்பாவி பின்னோட எல்லோரும் ஓடினார் ஈசனுக்கு பின்னாலே அட்டகிரி 8 மலை அதுல ஒரு கோதகிரி மலையோரம் சிவபெருமா ஓடும் போது நில்லு நில்லு பரமசிவன் நீர் கொடுத்தவன் தானே உந்தனை தங்கொல்லாம உலகத்துக்கே போக மாட்டேன் ஆதிசிவன் முன்னோட அசுரரக்கம் பின்னோட கோவர்த்தனகிரி மலையடி அடிவாரத்துல ஈசன் ஓடிக்கிட்டு இருக்காரு கோவர்த்தனகிரி மலை அடிவாரத்தில் ஈசன் ஓடிக்கிட்டு இருக்காரு அதாவது பாருங்க ஒரு வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியலையா இந்த எலியை க்ளோஸ் பண்ணதுக்கு அந்த வீட்டுக்காரர் பூனை வாங்கி விட்டாரு பூனையை கண்ட உடனே இந்த எலிகளுக்கு எல்லாம் திண்டாட்டம் போச்சு இவ்வளவு காலமும் இந்த வீட்டுல நம்ம இஷ்டப்படி எல்லாம் வாழ்ந்தோம் நமக்கு எமனா வந்துட்டானே இந்த பூனை என்னைக்கு சாவ போகுது அப்படின்னு எலியெல்லாம் கடவுளை நோய்க்கு முடிச்சான் ஒரு நாள் சரியான மழை பூனைக்கு மழையில நனைஞ்சு காய்ச்சல்னா கண்ணு முழிக்க முடியல இருந்த இடத்தை விட்டு எந்திக்க முடியல பூனைக்கு குளிர் காய்ச்சல் வந்து கண்ணை முடிக்க ஆமா இந்த எலியெல்லாம் சொல்ல பக்கத்துல வந்து என்ன ஏ மச்சான் ஏ பூனை மச்சான் சோமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்களா பூனை கண்ணு முடிக்க குளிர் காய்ச்சல் ஏ மச்சான் பூனை ஏ பூனை மச்சான் சோமா இருக்கலான்னு அந்த பூனை நல்ல நிலைமையில இருந்ததுன்னா இந்த எலிய கிட்ட வாழ ஆட்ட முடியுமா மச்சான் முறை கொண்டாட முடியுமா அது போல ஈசன் கொடுக்கத்தகாத வரத்தை கொடுக்க போய் இந்த வல்லரக்க எலிய போல இந்த ஈசனை வரலாம். எலி எப்படி பூனைய கிண்டல் பண்ணிச்சோ அது சோமலாம இருக்கல
அதே போல ஈசனுடைய நிலைமையை பார்த்துட்டு அசுர அரக்கன் ஓட ஓட விரட்டணும். பகவான் பார்த்தா நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஓடுறவனை கண்டா முடுக்கிறவனுக்கு தொக்கான். இந்த படுபாவி வல்லரக்கன் நம்மளை விடவே மாட்டான், நம்மளை எரிக்காம போவே மாட்டான் என்று ஈசனாய கடவுள் கோவர்த்தனகிரி மலையடிவாரத்தில் யமுனா நதிக்கரையில் தன்னோடு வந்த தேவ முனிவர்களை எல்லாம் நந்தவன சோலையாக்கினார். நந்தவன சோலையிலே நாதனாய கடவுள் ஒரு செவ்வரளி மூட்டிலே 5 சரசைய 5 இதழாக்கி அழகிய செவ்வரளி மலராய் உருக்கொண்டு அந்த செவ்வரளி புஷ்பத்துல 5 பஞ்சபூதத்தையும் அடக்கி ஒடுக்கி ஆண்டவன் கடவுள் அரக்கனுக்கு பயந்து செவ்வரளி புஷ்பத்தில் சிவலிங்கமாக போய் ஒளிந்தார். இந்த நேரத்திலே அசுரனாகிய வல்லரக்க இந்த சோலைக்குள்ளதான ஈசன் வந்தாரு என்று அசுரனான அரக்கன் என்ன செய்கின்றான் தெரியுமா? பாவி செடி செடியா சிவபெருமானை தான் அவன் கொடி கொடியா கொடி கொடியா தேடு கொடி கொடியா தேடு சிவ குருநதனே காணலே காணலே கொடி கொடியா தேடுவா அங்கும் எங்கும் தேடிப்பார் பாவி அரணார காணல் அசுர அரக்க மரமரமா தேடி மகாத்தியவனைத்தான் காணவில்லை. எங்கும் சுத்தி தேடி பார்த்து இறையவனை காணாமல் பூமிய கிண்டி பார்த்தான் கிளறி பார்த்து. ஒருவேளை ஈசன் பூமியில லிங்கமா முளைச்சாலும் முளைச்சிருவாருன்னு சொல்லுவாங்களே, இந்த அரக்கம் பூமியை கிண்டுதான் கிளறுதான். அங்கேயும் காணல. உடனே அரக்கன் பார்த்தான் இந்த சோலைகளை தவிர வேற எங்கேயும் ஈசன் ஓடல. வடபுறம் ஆறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடுது, மேல்புறம் மலை, கீழ்புறமும் தென்புறமும் சமவெளி. நாம இந்த இடத்துல நிக்கோம். ஈசன் இந்த இடத்துல எங்கேயும் தப்பி ஓட முடியாது. நம்மளுக்கு பயந்து இந்த நந்தவன சோலையிலே ஏதாவது புத்துக்குள்ள புதருக்குள்ள ஈசன் பயந்துதான் ஒளித்திருக்க வேண்டும். ஆகவே நாம் சற்று நேரம் ஓடி வந்த களைப்பு தீர ஓய்வெடுத்து மீண்டும் கடவுளான பகவானை கண்டுபிடித்து எப்படி எரித்து விடலாம் என்பதாக வல்லரக்கன் உள்ளத்திலே நினைத்து அந்த அரளிவனத்து பக்கத்திலே ஆரண்ய காடு, அதிலே ஒரு ஆலமரம், ஆலமரத்தின் நிழல்ல இந்த வல்லரக்கன் உட்கார்ந்தான். ஓடி வந்த களைப்பினாலே ஈசனை விரட்டி ஓடி வந்த களைப்பினால துண்டை எடுத்தான், விரிச்சான், கீழே பாடுத்தான். ஓடி வந்த களைப்பினாலே உறக்கம் வந்தது. அப்படியே தன்னை மறந்து இந்த வல்லரக்கன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். செவ்வரளி புஷ்பத்திலே ஒளித்திருந்த சிவபெருமான் தன்னுடைய நிலையை எண்ணி வருந்துகிறார். பொல்லாத வல்லரக்கனுக்கு வரத்தை கொடுத்து பொன்னு வெள்ளி கைலாசையை இழந்து இப்படி அனாதையா அரளிவனத்தில் ஒளித்திருக்கக்கூடிய நிலைமையும் ஆகிவிட்டது. இந்த அசுரனாகிய வல்லரக்கனை அழித்தால் தானே மீண்டும் கைலாசத்தில் போய் நம்ம கடவுளாய் இருக்க முடியும். பாவி வல்லரக்கனை யார் அழிக்க போற? இப்படி பலவிதமாக சிந்தித்த பகவான் பரமேஸ்வரன் நினைத்தார், ஆபத்து காலத்தில் உதவி செய்து அருள் புரிந்து காக்கணுமானால் இந்த உலகத்திலே ஆபத்து காலத்தில் அருள் புரிந்து காக்கும் கடவுள் நமது மைத்துனன் மாயக்கண்ணன் தான். மாயக்கண்ணன் வந்தால் நமது மனக்கவலை, அந்த திருமால் வந்தாதான் நம்முடைய தீவினையெல்லாம் அகலும் என்று என் பெருமானாய கமலக்கண்ணன் கார்முகில் வண்ணனாய கோபால கிருஷ்ணனை ஈசன் பகவான் அழைக்கின்றார். ஏ மைத்துனனே மாயவனே மாயே இத மனக்கவலை தீர்ப்பாய் தீர்ப்பாய் கண்ணா
கடலி வெள்ளி ஒன் பரந்தாமா வருவாய் இந்த பரமசிவனை காப்பார் பரமசிவனை காப்பார் திருமாலே வந்து வீடு என் தீவினை அகற்றி வீடு ஆயர்பாடி தன்னில் வாழ ஆயன் பெருமாளே வந்து இந்த ஆண்டவனை காப்பார் கோவாலா கொண்டல்வன் குறை தீர்க்கும் பெருமாளே கோபாலம் மாயக்கண்ணா வந்து வீடு மாயக்கண்ணா வந்து வீடு வந்து மகாதேவ என்ன காப்பாற்றே வந்து விடு சாமிக்கு பூஜையாக வேண்டும் சாஸ்தா பிறக்கணும் சாமிக்கு பூஜை ஆகணும் என்று விழா கமிட்டியை சார்ந்த பெரியோர்கள் அதுக்கு எல்லா ஏற்பாடு செய்தார்கள். மேலகாரர்கள் காகுத்த சுவாமியான கமலக்கண்ணனாகிய திருமாலை ஈசன் கடவுள் வருந்தி அழைத்த போது எம்பெருமானாகிய மாயக்கண்ணன் ஈசன் அழைத்த குரல் கேட்டு ஆடு மேய்க்கும் ஆயரை போலவும் மாடு மேய்க்கும் நம்பி போலவும் மாயக்கண்ணன் கோலம் கொண்டு ஆடு மாடு மேய்க்க யாதவர் போல வடிவம் கொண்டு ஆடு மாட பத்தி கொண்டு ஆதி சிவன் ஒளித்திருக்கும் அரளிவனத்தில் வந்து ஆதி சிவனாகிய பகவானை கண்டான். பரமேஸ்வரா அரளி விட்டு இறங்கோ என்று எம்பெருமானாகிய மாயவன் ஈசனாகிய கடவுளை அழைக்கார். ஈசன் உடனே எழுந்து வந்தாரா? உடனே கண்ணன் நினைத்தார் இவர் பயந்தாங்கொல்லி அரளி விட்டு இறங்க மாட்டாரு, மார்வேஸ்வரம் வந்திருக்கான்னு நினைச்சு வரமாட்டா, வராம இருந்தால் என்று என் பெருமானாகிய கிருஷ்ண பரமாத்மா இறைவனுடைய திருவிளையாடலாம் என்றார் சொன்னார். ஆமா, அஞ்சார சொல்லும் போது இதெல்லாம் வல்லரக்கு தெரியாத, இது மைத்துவன் கண்ணனுக்கு தான் தெரியும். அப்போ வந்திருப்பது நமது மைத்துனன் மாயவனே வந்திருக்க வேண்டும் என்று மகேஸ்வரனான கடவுள் அரளி விட்டு இறங்கினார். மாப்பிளே வாங்க, மைத்துனா வாங்க, கேசவா வாங்க, கிருஷ்ண பரமாத்மா ஆதிநாராயணா அலைகளிலே துய்ந்த ஆதிநாராயணா அயோத்தி ராமா ஆயர்வாடி கண்ணா இரணிய சங்காரா எம்பெருமாளே பாண்டவர் தூதா பக்தவச்சலா பரந்தாமா கிரிதரா நந்தநந்தனா நவநீத கண்ணா கோகுல கண்ணா குறை தீர்க்கும் பெருமாளே கோவிந்த திருமாலே வருக 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 மாப்பிளே வாங்க. இப்படி ஈசன் சொன்ன போது எம்பெருமானாய கண்ணன் வந்தேன் அத்தான் வந்தேன் மாப்பிளே வந்துட்டீங்களா? என்னுடைய பொல்லாத எதிரியான வல்லரக்கன் என்னை எரிக்கன்னு சொல்லி இந்த வனமெல்லாம் மாப்பிளை வந்துட்டீங்க, அந்த அரக்கனை போய் சீக்கிரம் அழிச்சு வந்து அழிச்சாதான் நான் கைலாசத்துல போய் கடவுளா இருக்க முடியும். அத்தான் திருமால் சொல்கிறார், அத்தான் அதுக்காகத்தானே வந்திருக்கேன், உங்க எதிரி வல்லரக்கன் அழிதானே வந்திருக்கேன், அது தப்பு இல்ல, நான் கொண்டு வந்திருக்க ஆடு மாடா நீங்க மேய்ங்க. அப்ப சிவன் சொன்னாரு, ஏ மாதவா கேசவா ஆடு மாடு மேய்க்கத்தானே 33 கோடி தேவாதி தேவர்கள் என் இடத்துல இருக்காங்க. 33 கோடி தேவாதி தேவர்கள் இருக்காங்க, யாராவது வர சொல்லுங்கப்பா. அதெல்லாம் வேண்டாம். ஏ குண்டோரன் வர சொல்லிட்டா, அவன் ஆடு நிம்புடு போல இருப்பான், மாடு போறதே தெரியாது. விநாயகன் வர சொல்லிட்டா, அவன் விநாயக பெருமாள் உங்க மூத்தவன் பிள்ளையார் தானே, அவன் எந்திக்க முடியாத வாயத்தை எடுத்துக்கிட்டு இதுல ஓட தேட முடியுமா, மாட்டை விரட்டி பத்த முடியுமா? அதான் அதெல்லாம் முடியாது. ஆண்டவனாகிய பகவானாகிய நீங்கள் நான் கொண்டு வந்திருக்கிற ஆடு மாடு பால் பசுக்களை மேய்க்க வேண்டும், நான் உங்க எதிரியான வல்லரக்கனை அழிக்க வேண்டும். ஆடு மாடு மேய்க்க என்னால முடியாது.
என்னால முடியாதா? நீங்க ஆடு மாடு மேய்க்க வேண்டாம், நான் உங்க அரக்கனை நான் அழிக்கவும் வேண்டாம், நான் போறையா என்றார் எம்பெருமானாய கண்ணன். ஈசன் பார்த்தார், ஆபத்துக்கு பாவம் இல்ல என்று சொல்லி, மாப்பிளையே போகாதீங்க, நான் ஆடு மாடு மேய்க்க. அப்படியா? இந்த கோலத்தெல்லாம் முடியாது, என்ன போல நீங்க கோலம் போடணும் என்று எம்பெருமான் கண்ணன் ஈசனுக்கு தன்னை போலவே கோலம் போட்டு வேஷம் போட்டாச்சு. ஹரியும் சிவனும் ஒரே அறிவடிவத்தில் நிற்கிறான். தேவாதி தேவர்கள் தேர்மாறி சொல்லினார். இந்த நேரத்தில் எம்பெருமானாய கண்ணன் ஆடு மாடு அத்தனையும் ஆதி சிவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆயன் பெருமாளாகிய கோபால கண்ணன் இறைவனுடைய எதிரியான வல்லரக்கனை அழிக்கும் பொருட்டாய் எம்பெருமாளாகிய மாயவன் எடுத்தார் ஒரு சொருவம். கொண்டல் வண்ணன் தன்னுடைய சொருவமாறிய கோசலையால் பெற்ற மகன் கோலம் கொண்டாரே. ஏ சொருவமாறியே கோசலை அண்டர் முதல் துரோத்தன் மிக ஆனந்தம்பா அச்சுதனாரி செய்வேற பெண் சொரூபமானார். பெண் சொரூபம் கொண்டதோறு பேடை மயிலாள். அப்பேடை மயிலாள் விடைகள் ஒன்றும் வராமல் பொன் பணிகள் பூண்டாரே. ஏ சொருவமாரியே கோசலையான் என்பருமான் கண்ணன் எடுத்தார் பெண் சொரூபம். பெண்ண சாதாரண பெண் இல்லையா, ஜெகன் மோகினி பெண். என்ன மோகினி? மோகினி பிடிச்சா அவனா தப்ப முடியுமா? மோகினி பிடிச்சாதான் நீ சுவாலி முடிச்சிருவாள. அதனால் கண்ணன் ஜெகன் மோகினி பெண்ணாய் வடிவம் கொண்டார். ஜெகன் மோகினி பெண்ணாய் வடிவம் கொண்டு உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் தங்க நகையாச்சூடி அதற்கு ஏற்ற ஆடை அலங்காரங்கள் நான் செய்து கண்ணனான மோகினி கண்டவர் மயங்கும் கன்னி பெண்ணாய் பார்த்தவர் பரவசமுறும் பருவம் மங்கையாய் பரந்தாமன் கோலங்கொண்டு தாலி தவற பீலி வர தங்க நகையெல்லாம் அலங்கரித்த. தாலி போட்டா வல்லரகன் கிட்ட வர மாட்டான். ஆமா, தாலி இடத்துல அடுத்தவன் மனைவியா தான் போல. இது கெட்டி கொடுத்ததால இருக்கு, இந்த அரகன் கிட்ட வர மாட்டான். அதனால கண்ணன் மோகினி பெண் வடிவத்துல தாலி தவற மற்ற தங்க நகையெல்லாம் சூடிக்கொண்டு தங்க நகையெல்லாம் சூடிக்கொண்டு ஒரு பாவம் தலைமுடிய இரட்டச்சடை பின்னி அதுல பாரிஜாத மலர்கள் எல்லாம் சூடிக்கொண்டு கண்ணனான மோகினி வல்லரக்கணி இருக்கும் வனத்தருகை எப்படி வருகின்றால் தெரியுமா? காலில தண்ட கல்ல கல்லவன் கண்ணன் மோகினி கல்ல கல்லவன் மூக்கில மூக்குத்தி ஆமினும் ஒகன மாலை பள்ள பள்ளவன் பாதத்தில் பாதசரம் பழி பழிர கையில வளையெல்லாம் ஜில்லு ஜில்லு கண்ணன் மோகினியா நடந்து வாராள். வளையல் சத்தத்தை காதில் கேட்டான் அந்த வல்லையார மோகினிய வந்து வழிய தான் மாறிட்டான். ஓடி வந்து வழி மாறி மோகினிய ஊரு வேற சொல்லு என்றான். நில்லு நில்லு நில்லு, வனத்துல போற பெண்ணே, எனக்கு இசைந்த கண்ணே, நில்லு நில்லு. நீ யாரு? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? உன் தாய் எந்த பேர் என்ன?
நீ தனி வழியா போ. காரணம் என்ன? எந்த ஊர்மா உனக்கு? எங்கு வல்லரக்கன் முன்னே வந்து வழிமறித்து என்பெருமான் மோகினியை பார்த்து கேட்கான், உனக்கு எந்த ஊர் என்று கேட்கான். மோகினியான கண்ணன் சொல்லுகின்றார், என் அண்ணா அரக்கா பாவினா பிறந்த நாடு மலையா, மலையாள தேசத்தில் எங்க அப்பா பேரு சோமநாதன், அம்மா பேரு ரத்னமாலை. எங்க அப்பா மலையரசன், மலைநாட்டுக்கே ராஜா. மலையரசன் பெற்றமாக மங்கைதான் மோகினா, என் பேர் மோகினி. அக்கா தங்க 8 பேர், என் உடன் பிறந்தவர்கள் அக்கா தங்க 8 பேர். அக்கா தங்க 8 பேர். அதுல எல்லாத்துக்கும் மூத்த அக்கா வடகாசி தன்னாதியில காசி விஸ்வநாதர். அக்கா சால ஆட்சி என்றவன் கைவிடித்து கொடுத்திரு. இரண்டாவது அக்கா திருவண்ணா மலையடி அண்ணாமலநாதனுக்கு உண்ணாமலை என்ப வேளை மாலையிட்டு மூணாவது அக்காளே காஞ்சிபுரம் தன்னாதியிலே யாகம்பரநாதர் அக்கா காமாட்சி என்றவன் கல்யாணம் செய்து கொடுத்திரு. நாலாவது சங்கரனார் கோவில் கூழவாள் சங்கரருக்கு கோமதி எங்க காளை மாலையிட்டு கொடுத்து. ஐந்தாவது அக்கா கொடகுமலைச்சாரலில் அந்த குற்றாலம் தரம குற்றாலநாதர் அக்கா குழல்வாய் மொழி என்றவன் திருப்பூட்டி கொடுத்து. ஏழாவது எங்க அக்கா மங்கையா பாவநாதன் தரம பாவநாதன் தன்னதி. பாவநாதன் சிவன் ஒருத்தர் இருக்காரு. பாவநாத சிவனாரு உலகம்மாயன் திருப்பூட்டி கொடுத்திரு. அதுக்கு நேர இளைய அக்கா திருநெல்வேலி டவுனதியில நெல்லையப்ப நாதனுக்கு காந்திமதி என்ற வெண்ண கைவிடித்து எல்லாத்துக்கும் இளைய ஒண்ணு. எட்டாவது பிறந்தவதான் எந்த பேரு மோகினி, என்ன மதுரவா சோக்கர். எங்க அப்பா மாலையிட்டு கொடுத்து மதுரை சோக்கர் தன்னோடு அவர் மாளிகைக்கு போனேன். மதுரை சோக்கருக்கு மூத்த குடியா இருந்திருக்கா. எனக்கு இந்த விஷயமே தெரியாது. மதுரை சொக்கரோடு நான் அவர் மாளிகைக்கு சென்று பலது காலத்துக்கு வாசல் தான் வைத்தேன். சொக்கருடைய மனைவி மூத்த குடியா மீனாட்சின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. ஓடிய வந்து என்னுடைய உச்சையடி பிடிச்சா, யார் அடி நீ சக்கர என் புருஷனோட எங்க, எவட அடி நீ சக்கர என் கணவனோட எங்க, என முடிய பிடித்தாள். முத்தத்துக்கு இழுத்தாள், சடைய பிடித்தாள், சந்திக்கு இழுத்தாள். அவள் அடிக்க நான் அடிக்க சக்கரத்தி போராட்டம் சகலவர்க்கும் சக்கரத்தி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி மோகினியா என்று சொல்லி மோகினி என் கணவனோட சண்டை ஓட்டு. இப்ப நான் காட்டு வழி போறேன், புருஷனோட சண்டை போட்டு நான் பிறந்த வீடு போறேன். என் ஆளனோட சண்டை ஓட்டு, என் அண்ணாய வல்லர நான் அம்மா வீடு. சண்டை ஓட்டு பெற்ற மாதா வீடு போற அண்ணாய வல்ல என்ன வழி மரியா உனக்கு இடைஞ்சல் வந்து பெண்ண வழி மரியா பெரும் துன்பம் வந்து மோகினி மோகினா மோகினியா தான் இருக்கு.
வாடி பைத்தியக்காரி. ஈசனிடத்திலே தூண்டுவாமணி வரத்தை பெற்றவன். இந்த ஈசனே கைலாசத்தை விட்டு எந்த இடத்துல போய் ஓடி ஒழிச்சிருக்காரு நீ எவராலும் கண்டுபிடிக்க முடியல. திருமூர்த்திகளும் எனக்கு பயந்து இருக்கடத்தை விட்டு எங்கேயோ ஓடிட்டான். மதுரை சொக்கம் வந்து கிழிச்சானா பைத்தியக்காரி. நான் நினைத்தேன்னா இப்போதே உன்னை குண்டு கட்டா கட்டி தோல்ல தூக்கி போட்டு போய் பாதாள உலகத்துல போய் கட்டாயமா தாலி கட்டி உன்னை வாழ வைக்க முடியும். பெண்ணுக்கு சமவாதி உரிமையை இறைவன் கொடுத்திருக்கார். அதனால் உன் சம்மதத்தை பெற்று நாம் திருமணம் செய்தால் அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று இதுவரைக்கும் உன்னிடத்தில் வாதாடினேன். பெண்ணே என்னோட வந்து விடு என்று பாவி வல்லரக்க முன்ன வந்து வழிமறிக்க கண்ணன் மோகினி சொல்லுகின்றார். ஏ சண்டாளா வல்லரக்கா, நான் அடுத்தவர் தேவி அல்லவா, என்ன அபகரிக்க நினைக்கலாமா? ஏ சண்டாள பொல்லாத வல்லரக்கா, நான் பவுசோடு போறேன்னு பாவி, நான் பவுசோடு போற பெண்ண என்ன பதங்கொலைக்க எண்ணாதேடா, நான் கட்டோடு போற பெண்ணை என்ன கற்பழிக்க எண்ணாதேடா, நான் சீரோடு போற பெண்ண ஏ போற என்ன சீரழிக்க எண்ணாதே. போட்டோடு போற பெண்ண என்ன பெண்ணுக்கு அலையதடா, நான் கற்போடு போற பெண் பாவி என காதலிக்க எண்ணாது, பாவி என்ன வழி மறியா உனக்கு இடைஞ்சல் வந்து சேரும், பெண்ண வழி மறியா பெரும் துன்பம் வந்து சேரும் என்று என்பருமானாய கண்ணன் மோகினி துள்ளி ஓடினார். வல்லரக்கனோ பின்னாலே தொடர்ந்து சென்று முன்னே வந்து கையை நீட்டினான். ஓடாத ஓடாத, தலையால வர சீதேவியை காலால தள்ளாத. மோகினி என்னோடு வந்து விடு, உன்னை பாதாள உலகத்தில் பட்டத்திராணியாக்கி உன்னை நான் பக்கத்துல மந்திரியா இருக்கு என்று அரக்கனாகிய வல்லரக்கன் பெண்ணாசை கொண்டு என்பருமான் மோகினியை கையேட்டி பிடிக்க போனான். கண்ணன் மோகினி பார்த்தார். அண்ணா அரக்கா, அண்ணன் என்று சொல்லாத, அத்தான் என்று சொல்லு. நான் உனக்கு மனைவியாக வர வேண்டுமே. ஆனால் கண்ணன் சொல்கிறார், கிட்ட நெருங்கிட்டான், இவனை விடக்கூடாது. நான் உனக்கு மனைவியாக வர வேண்டுமானால் என்னிடத்தில் ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனைக்கு நீ கட்டுப்படணும். என்ன நிபந்தனை? நான் ஒரு நாட்டிய பெண், நடனமாது. என்னை போல் நீ நடனமாடிவிட்டால் இப்போதே உனக்கு வெற்றி மாலை சூடி உன்னை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். பைத்தியக்காரி, முன்னாலே சொல்லிக்கூடாது, இதுக்குள்ள ஆடிப்பன. இப்போ நேரம் தவறவில்லை. அண்ணா அரக்கா, அதோ அந்த அலைகடல்ல போய் 3 வாரம் முதல்ல முங்கிட்டு. ஓஹோ, என்ன கடல்ல போய் குளிக்க போய் சொல்லி நீ ஓடிடலாம் நினைக்கியா? ஓடவா? உன் உயிரை வாங்காம ஓடவே மாட்டேன். நம்பலாமா? நிச்சயமா நம்பலாம். இதே இடத்துல தான் நிற்க. உடனே வல்லரக்கன் அலைகடலாகி சமுத்திரத்துக்கு வந்தான். ஒரு முங்குதான், முங்கிட்டு எழுந்திருக்குமா, ஓடிச்சாளா என்று மோகினி ஏறிட்டு பார்க்க வாதி ஓடுறா முங்கு. அரக்க முங்குவான், மோகினி ஓடிட்டாளா, அவ நிற்கிறாளா என்று ஏறிட்டு ஏறிட்டு பார்ப்பான். அரக்க 2ஆம் முங்கு தண்ணியில முங்குவான். ஏ முங்கு, அவன் எழுந்தறித்து பார்ப்பானா, அங்கே பார்ப்பான். அங்கே வானாயே மூன்றாம் முங்கு வல்லரக்க முங்குதானே, கடலுக்குள் முங்குதானே, முங்குதானே அரக்க முழுகுதானே. 3 முறை முங்கி இருக்க அரக்கனுக்கு முதுகு கூட நனையல. அவள அவசரத்தில் ஏதான் எழுந்து அதுல அரக்கன் அவன் ஓடி வாரா. இப்போ ஓடி
சாஸ்தா பிறந்துருவாரு. இந்த நேரத்தில் அசுரனாகிய வல்லரக்கன் என்பருமான் கண்ணனாகிய மோகினியை உண்மையான பெண்ணென நினைத்து மோகினிக்கு முன்னே வந்து நின்றான். கண்ணன் மோகினி பார்த்தார், அண்ணா அரக்கா, நான் இப்போ ஆடுறேன், என்னை போல் நீ நடனம் ஆடிவிட்டால் இப்போதே உனக்கு மாலை சூடி உன்னை என் மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வல்லரக்கன் ஆடுகிறான். கண்ணன் மோகினி அபிநயம் கூட்டி ஆட அதுபோல வல்லரக்கனும் ஆடுகிறான். ஆட்டத்தின் நடுவே திருமால் மோகினி வலது கையில் 3 விரலை எடுத்து அவர் தலையில் வைத்தார். ஆட்டத்தண்டுவே மோகினி பெண்ணான கண்ணன் 3 விரலை எடுத்து அவர் தலையில் வைத்தார். வல்லரக்கன் ஈசன்ட்ட வரவாங்கும் போது, பகவானே, என் வலது கையில் 3 விரல் எடுத்து யார் தலையை தொட்டாலும் அவன் தலை 1000 சுக்கலா சதுரி அக்கினியா எரியணும் என்று வரம் கேட்டான். கடவுளே, என் தலையில் நான் கை வச்சோம்னா நான் எரியக்கூடாது என்று கேட்டானா? எவர் தலையில் வைத்தாலும் அவன் தலை 1000 சுக்கலா சதுரணும் என்றுதானே ஈசன்ட்ட வருவாங்கன்னா. இப்ப என்பெருமான் கண்ணன் மோகினி தலையிலே கை வைத்த போது ஆட்டத்தில் இதுவும் ஒரு கலை என்று வல்லரக்கன் தன்னுடைய வலது கையில் 3 எடுத்து அவனும் அவன் தலையில வல்லரக்கன் வலது கை 3 விரல் அவன் தலையிலே வட்ட போது அரக்கனுடைய சிரசானது என்ன ஆகின்றது? 1000 சுக்கலாக சுக்கால அவன் தலை வெடிக்குதையா, வெடிக்குதையா, அக்கினியா எரியுதையா, அவன் சரச 1000 சுக்கலா சதறிடுமா, அக்கினியா எரிந்தானே, ஒரு பிடி சாம்பலாக விழுந்துட்டானே. இத உலகளந்தோன் எம்பேருமாள் ஏமோகினியா என்னை அது செய்ய போறாள், செய்ய போ. அரக்கனை அழித்து அரக்க சம்காரம் வைத்து வல்லரக்கனுடைய அஸ்தியை கொண்டு கடல்ல கரைத்துட்டு கண்ணன் மோகினி தலை மூழ்கினார். மோகினி வடிவத்தை மாற்றி சுயரூபம் கொண்டு ஈசனாகிய பகவான் இருக்கும் இடம் வருகிறார். ஈசனாகிய பகவான் இருக்கும் அரளிவனத்திலே வந்து, அத்தான் பரமேஸ்வரா, ஆண்டவனாகிய பரம்பொருளே, அரக்க சங்காரம் முடித்து வந்து வல்ல அரக்கனத்தான் அழித்து வந்தேன், உங்க ஆபத்தெல்லாம் விலகி போச்சு. ஆண்டவனே பகவானே, ஆதி கைலாசம் நீங்க போங்க ஆட்டம் என்னை கண்ணபிரான் சொன்ன போது காதில் கேட்ட பகவான், மைத்துணனே மாய கண்ணா, பொல்லாத அரக்கனை கொண்ட சொரூபத்தை பகவான் நான் காண வேண்டும், அரக்கனை அழித்த சொரூபத்தை நீ எடுத்து காட்ட வேண்டும். கண்ணன் சொன்னாராத்தான், அரக்கனை அழித்த சொரூபத்தை நீங்க பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? வேண்டாம் வேண்டாம் வேண்டாத்தான், ஆமா வேண்டாத்தான், பல விபரீதங்கள் வந்து சேரும். ஒரு விபரீதம் வராது கண்ணா, அந்த அரக்கனை அழித்த சொரூபத்தை நான் ஆதி சிவன் காண வேண்டும் என்று பிடிவாதமாக சொல்ல, எம்பெருமானாய கிருஷ்ண பரமாத்மா ஈசனுக்கு முன்னால் மீண்டும் ஜெகன் மோகினி பெண்ணாய் வடிவம் ஜெகன் மோகினி பெண்ணாய் வடிவம் கொண்டு, ஆண்டவனே பகவானே, இதுதான் அரக்கனை அழித்த சொரூபம். என்பெருமான் மோகினி வடிவத்தை ஈசன் கண்டார். என்பெருமான் கண்ணன் மோகினி வடிவத்தை கடவுள் கண்டு கருத்திழந்தார், மோகம் கொண்டார். கண்ணனான மோகினி மீது காதல் கொண்டு கரை கண்டன் ஈசன்
மோகத்தோடு எம்பெருமான் மோகினியை ஈசன் கட்டிப்பிடித்தார். ஆதிசிவனுடைய நாதகீதம் இழகி ஓடியது. ஈசனுடைய நாதகீதம் பூமியில விழுந்தா பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று எம்பெருமான் மோகினி இறைவனுடைய வீரியத்தை இருகரத்தினால் ஏந்தினார். ஈசனுடைய நாதகீதை எம்பெருமான் மோகினி கையில் விழுந்த போது ரிதி கற்பராத் தருகாமல் அரிக்கின்றவனுக்கும் அரிகராதி புத்திரர்கள் 5 மைந்தர்கள் ஐயனார் தர்மசாஸ்தாக்களாக இந்த உலகத்திலே வந்து பிறக்கின்றார்கள். எப்படி? பங்கினி மாதாம் பௌர்ணமி உத்திரான் அரிக்கு சிவனாருக்கும் அரிகர புத்திரனார் அரிகர புத்திரா ஐயனார் தர்மசத்தா ஆதிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அரி பிறந்ததினால் ஐயனார் என்றோம். கையில் பிறந்ததினால் கலியுகதை சாத்தாண்டோம். கையதிலே பிறந்ததினால் கையனார் என்றோம். அரிக்கும் சிவனுக்கும் அரிகராதி புத்திரர்கள் 5 மைந்தராயன் தர்மசாஸ்தாக்களாக பிறக்க இந்த 5 மைந்தருக்கும் அரியும் சிவனும் பேராம் கொடுக்கின்றார்கள். எப்படி பேர் கொடுத்தார்கள்? ஐயனார் கலியுக ஐயனார் ஐயனார் கலியுக சாத்தாவா ஐயனார் கலிதீர்த்த சாத்தாவா காசினி தண்ணிலே வந்து பேரந்தாரே ஐயனார் அறிவத்தையனார் ஐயனார் கலியுக ஐயனார் ஐயனார் சபரிமல ஐயனார் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஐயனார் மாயாண்டி மாசுடலை மாய பேச்சியம்